அந்தன முதியவர் உருவத்தில் வேள்விச்சாலைக்கு வந்தான். அங்கு யாக குண்டத்தின் பக்கத்தில் வந்த சிவபெருமான் சிங்கனை நோக்கி, உங்களுக்கு உற்றது என்ன, கூறுக என்றான். சிவபெருமான் சிங்கமுகனை கண்ணுற்ற இந்த காட்சியை அங்கண் மகவேதி அனித்தாவே குறுகி, சிங்கமுகனை சிவபெருமான் கண்ணுற்றே, இங்கு மிக நீரெவரும் இறங்குகின்றீர், நுங்கள் பரிசு நுவலும் என மொழிந்தான் என்று இக்காட்சியை கூறுகிறார். அந்தன முதியவரிடம் நிகழ்ந்தவை அனைத்தையும் கூறினான் சிங்கமுகன். கவலை வேண்டாம், சூரனை நான் உயிர்ப்பித்து தருகிறேன் என்று உறுதி கூறினார் முதியவர் வடிவத்தில் இருந்த ஈசன். சிவபெருமான் ஆகாய கங்கையை மனத்தில் நினைத்தான். கங்காதேவி யாக குண்டத்தில் புகுந்து வானளாவி எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தாள். உடனே கடலில் இருந்து ஆலகாலம் தோன்றியது போல் சூரபத்மன் எழுந்து வந்தான். அசுரர்கள் அனைவரும் ஆர்ப்பரித்தனர். அந்தன முதியவர் அங்கிருந்து மறைந்தார். விடையூர்தியில் ஈசன் தோன்றினான். சூரனும் இளவல்களும் ஈசனை போற்றினர். நீங்கள் வேண்டிய வரங்களை பெற்று